அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுங்க. இது வந்து கடற்பசுக்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தெரியுங்களா, அதுங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அதுங்களை செலிப்ரேட் பண்ணுறதுனா என்ன காரணம்? கண்டிப்பாக அதுங்க அழிஞ்சு போகுது, அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான். அதே காரணத்துக்காக இது உருவாக்கப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 கிலோ வரைக்கும் தின்னுமா. அப்படிப்பட்ட இந்த கடற்பசுக்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக எதனால் சாகுது அப்படின்னா, இந்த கப்பல் போகும்போது அதனுடைய அதிர்வெண்கள் அது பாதிதான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்பசுக்கள் பேசிக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஒளி மூலமாக தான், இந்த அதிர்வெண்கள் மூலமாக தான் அவங்களுடைய இனத்தில் வந்து பேசிக்கும். அப்படி இவங்க கப்பலில் போயிட்டு வர என்ன ஆகிடும்னா, அவங்களுடைய அதிர்வெண்கள் மாறுபடுறதுனால ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த ப்ரொப்பல்லர்ல போய் மாட்டி இறந்து போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. அதுவும் இந்த வேட்டையாடிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. திங்கிங் கெப்பாசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு, அதாவது ரொம்ப நாட்களுக்கு வந்து அந்த நினைவுகள் வந்து அதை வச்சிருக்குமா. கிட்டத்தட்ட டால்ஃபின் நம்ம கிட்ட எப்படி வந்து க்ளோஸா இருக்குதோ அதே மாதிரியான ஒரு நல்ல க்ளோஸான ஒரு அனிமல் தான், ரொம்ப சாஃப்டான ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆப்பிரிக்கா கண்டங்கள்ல அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. அதுவும் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தினுடைய கதைகளில் கூட இந்த கடற்பசுகள் வருதாங்க. இது வந்து ஆதி காலத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மனுஷங்களா தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தவநிலைக்கு